5 மணிக்கு எழுந்திருச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் மூச்சு விடாம கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சது டயர்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் சோஃபால உட்காருவோம். அப்போன்னு பார்த்து வீட்டுல யாராவது வந்து என்னடி எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா உட்கார்ந்துருக்க அப்படின்னு சுலபமா ஒரே வார்த்தையில கேட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. அட பாவீங்களா, நாள் முழுக்க நான் செஞ்ச வேலை உங்க கண்ணுக்கு தெரியலையாடான்னு கத்தனும் போல இருக்கும். ஆனா அமைதியா போயிடுவோம். உண்மையிலே சொல்ல நீங்க சோம்பேறி கிடையவே கிடையாது. ஆனா நாம பண்ற சின்ன சின்ன தவறுகளால நம்ம உடம்பும் மனசும் சீக்கிரமே டயர்ட் ஆகி நம்மளையே அறியாமலே சோம்பேறித்தனத்துக்குள்ள தள்ளிடுது. இனிமே உங்க வீட்டுல யாரும் உங்களை பார்த்து சோம்பேறின்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்ல போற அந்த ரகசியம் உண்மையிலே உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வீட்டுல இருக்கிற வேலைகளும் சட்டுன்னு முடியும். உங்களுக்கு என்ன தினமும் மீ டைம் தாராளமா கிடைக்கும். நீங்களும் எப்பவும் செம எனர்ஜெட்டிக்கா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அது என்னென்ன ரகசியங்கள்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம செய்யற முதல் மேஜிக் என்ன தெரியுமா? காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகிறது தான். பொதுவா நம்ம வீட்டுல என்ன நடக்கும்? காலையில எழுந்ததும் குடிச்சிட்டு திரும்பவும் அதே பழசான தொலைன்னு இருக்கிற நைட்டியையோ அல்லது கசங்கி போன சேலையோ கட்டிக்கிட்டு தான் வேலையை ஆரம்பிப்போம். யார பார்க்க போறோம், வீட்டுல தானே இருக்கோம்னு நினைப்போம். ஆனா இங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம். மனோதத்துவ ரீதியா ஒரு உண்மை இருக்குங்க. என்க்ளோஸ்ட் காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம போடுற ட்ரெஸ் நம்ம மூளையோட எனர்ஜியையும் நம்ம எண்ணங்களையும் நேரடியாவே கட்டுப்படுத்துமாம். நீங்க காலையில தூங்கி எழுந்ததும் போடுற அந்த கசங்கி போன நைட்டி இருக்கே, அது உங்க மூளைக்கு என்ன சிக்னல் கொடுக்கும் தெரியுமா? ஹே, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிற நாள், தூங்குற நாள், சோம்பேறியா இருக்கிற நாள் அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். அதனாலதான் உடம்புல வேலையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வித மந்தமும் சோர்வும் வந்து ஒட்டிக்கும். அதுவே காலையில குளிச்சு முடிச்சதும் கசங்காடு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெஸ், அது அழகான சுடிதாரோ காட்டன் சேலையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸா வேணா இருக்கலாம், அத போட்டுக்கிட்டு தலைமுடிய நீட்டா வாரி முகத்துக்கு லைட்டா பவுடர் போட்டு இப்போ நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது உங்க மூளைக்கு என்ன சிக்னல் போகும் தெரியுமா? ஆஹா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டே, நாம ஆக்டிவா சூப்பரா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் டக்குன்னு போகும். நீங்க லுக் வைஸ் ஃப்ரெஷ்ஷா அழகா இருந்தாலே போதும், உடம்புல ஒரு புது எனர்ஜி தன்னால வந்து தொத்திக்கும். வேலை செய்யும் போதே ஒரு கம்பீரமும் சந்தோஷமும் மனசுக்குள்ள ஊற்றெடுக்கும். அதனால இனிமே காலையில எழுந்ததும் சோம்பேறி நைட்டிக்கு குட் பை சொல்லிட்டு உங்களுக்கே பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸ போட்டு கெத்தா வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க அந்த நாளே எப்படி வேற லெவல்ல மாறுதுன்னு. அடுத்து நாம பார்க்க போற இரண்டாவது ரகசியம் ஒரே நேரத்துல ஒரு வேலை செய்யறது. பொதுவா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு பெரிய கெத்துண்டு. நான் ஒரே நேரத்துல 4 வேலைய பாப்பேன்டி, நான் செம மல்டி டாஸ்கிங் கில்லாடி அப்படின்னு பெருமையா சொல்லிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில கிச்சன்ல ஒரு பக்கத்துல குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பாலை காய்ச்சி ஊத்துவோம். அதே நேரத்துல ஹால்ல இருக்கிற துணிய மடிக்க ஓடுவோம். இடையில போன் வந்தா தோள்பட்டையில போனை வச்சுக்கிட்டே குழந்தைங்களோட பேக்கையும் செக் பண்ணுவோம். கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? பால் பொங்கி வழியும், குக்கர் அடி பிடிக்கும், மடிச்ச துணி கலைஞ்சு போயிருக்கும், மனசுல பயங்கரமான படபடப்பும் டென்ஷனும் சோர்வும் வந்து சேரும். அன்னைக்கு நாள் முழுக்கவே ஏதோ ஒரு அவசரத்திலையும் பதற்றத்திலையும் ஓடுற மாதிரியே தான் இருக்கும். உண்மையிலே மூளை அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? மனித மூளையால ஒரே நேரத்துல 2-3 வேலையில 100% கவனம் செலுத்தவே முடியாது. நாம மல்டி டாஸ்கிங் பண்றோம்னு நினைக்கும் போதே உண்மையிலே நம்ம மூளை ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு திரும்ப திரும்ப தாவிக்கிட்டே தான் இருக்கும். டாஸ்க் ஸ்விட்சிங். இதனால மூளை சீக்கிரமே டயர்ட் ஆயிடும், உடம்புக்கும் எனர்ஜி கம்மியாகி பயங்கர சோம்பேறித்தனமும் வந்து சோர்ந்துடும். அதன்மே மல்டி டாஸ்கிங்ன்ற பேர்ல உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காதீங்க. ஒரு வேலைய கையில எடுத்தா அது சமையலா இருக்கட்டும், துணி மடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வீட்டை பெருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு வேலையை மட்டும் முழு கவனத்தோட செஞ்சு முடிங்க. கிச்சன்ல காய்கறி நறுக்குறீங்களா, அத முழுசா நறுக்கி முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போங்க. ஒரு வேலைய ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா முடிக்கும் போது நம்ம மூளையில டோபமீன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். அது மட்டும் இல்லாம
பாட்டோட ரிதம், அதாவது அந்த இசைக்கு ஏத்த மாதிரி நம்ம கை கால்கள் நம்மள அறியாமலே வேகமா இயங்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னாடில ஒரு துள்ளலான பாட்டு ஓடுச்சுன்னா கடகடன்னு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டே இருப்பீங்க, நேரமே போறது தெரியாது. அதுவே சோக பாட்டோ அல்லது அமைதிய வேலையோ செஞ்சா ஒரு பாத்திரத்தை கழுவவே 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு 80s 90s பழைய இளையராஜா பாட்டுகள் பிடிக்குமா, அல்லது ஏஆர் ரஹ்மானோட மெலடி பிடிக்குமா, இல்ல துள்ளாத மனமும் துள்ளும் ரக ஃபாஸ்ட் பீட் பாட்டுகள் பிடிக்குமா? எது பிடிக்குமோ அதை ஸ்பீக்கர்லயோ இல்ல போன்லயோ ப்ளே பண்ணிடுங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், பாட்டு கேட்க ஹெட்போன் மாற்றதை விட போனை கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்பீக்கர்ல ப்ளே பண்றதுதான் ரொம்ப நல்லது. அப்பதான் குக்கர் விசில் சத்தம், கதவு தட்டுற சத்தம், குழந்தைகள் கூப்பிடுறது எல்லாம் காதுல விழும். பாட்டு கேட்டுட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, கஷ்டமான வேலையும் ஜாலியான ஒரு டான்ஸ் மாதிரி ஆயிடும். சோம்பேறித்தனம் இருந்த இடம் தெரியாம ஓடிடும். அடுத்து நாம பார்க்க போற 3வது ரகசியம், வேலை செய்யும் போது போனுக்கு நோ சொல்றது. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நடக்கிற மிகப்பெரிய எனர்ஜி திருடன் எது தெரியுமா? இந்த ஸ்மார்ட் போன் தாங்க. நாம என்ன நினைப்போம், சரி வீட்டை பெருக்கி முடிச்சாச்சு, கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், அல்லது ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலான்னு போனை கையில எடுப்போம். அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒரே ஒரு நிமிஷம் அரை மணி நேரமா மாறும், அப்புறம் 1 மணி நேரமா மாறும். நாம போனை பார்த்துக்கிட்டே சோஃபாலையோ அல்லது கட்டல்லையோ உட்கார்ந்துருப்போம். இங்கதான் ஒரு பெரிய அறிவியலே இருக்குங்க. நாம அப்படி ஒரே இடத்துல அசையாம உட்கார்ந்து போனை பார்க்கும்போது நம்ம உடம்பு ஐடல் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு மந்தமான நிலைக்கு போயிடும். அதாவது வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நியூட்ரல்ல போட்டா என்ஜின் சும்மா ஓடுமே, அதே மாதிரிதான். உட்காந்துக்கிட்டே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண பண்ண நம்ம மூளைக்கு என்ன தோணும் தெரியுமா? அப்பாடி, சோஃபா எவ்வளவு சாஃப்டா இருக்கு, எழுந்திருச்சு போனா திரும்ப வேலை செய்யணுமே, பேசாம இங்கேயே உட்கார்ந்துருக்கலான்னு உடம்பு இன்னும் சோம்பேறியா மாத்திடும். அதுக்கப்புறம் சோஃபால இருந்து எழுந்திருக்கவே மனசு வராது. உடம்பும் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி கனமா ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், வேலை செய்யும் போது போனை தொடாதீங்க. வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போனை தூரமா, அதாவது நீங்க கையால எட்ட முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடுங்க. போன்ல வர நோட்டிபிகேஷன் சத்தத்தை கேட்டு மனசு அலையாய் பாயாம சைலண்ட்ல போட்டுடுங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா காஃபி குடிச்சுக்கிட்டே போனை பாப்பேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன கண்டிஷன் போட்டுக்கோங்க. வேலை முடிகிற வரைக்கும் போனை தொடாம இருந்தாலே போதும். உங்க வேலை பாதியை விட வேகமா முடியும். உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனமும் பறந்து ஓடிடும். நாம பார்க்க போற 4வது ரகசியம், பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யறது. பொதுவா நம்ம வீட்ல அமைதியா சமைக்கிற சத்தமும் பாத்திரம் கழுவுற சத்தமும் மட்டுமே கேட்டுட்டு இருந்தா அந்த வேலையை செய்யும் போது நமக்கே ஒரு கட்டத்துல பயங்கர சலிப்பு வந்துடும். ஐயோ, தினமும் இதே வேலைதானா, இது எப்போதான் முடியுமோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அலுப்பு தட்டும். அந்த அலுப்ப ஓட ஓட விரட்டத்தான் ஒரு செம்ம மேஜிக் இருக்கு, இசை. சமையல் செய்யும் போது, துணி துவைக்கும் போதோ அல்லது வீட்டை பெருக்கும் போதோ அமைதியா செய்யாம உங்க போன்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ அல்லது மெலடி சாங்ஸையோ ப்ளே பண்ணி விட்டுடுங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் உண்மை இருக்குங்க. நாம பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யும் போது நம்ம மூளையில டோபமின் அப்படிங்கிற எனர்ஜி ஹார்மோன் அதிகமா சுரக்கும். அது மட்டும் இல்லாம பாட்டோட ரிதம், அதாவது அந்த இசைக்கு ஏத்த மாதிரி நம்ம கை கால்கள் நம்மள அறியாமலே வேகமா இயங்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். பின்னணியில ஒரு துள்ளலான பாட்டு ஓடுச்சுன்னா கடகடன்னு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டே இருப்பீங்க, நேரமே போறது தெரியாது. அதுவே சோக பாட்டோ அல்லது அமைதிய வேலையோ செஞ்சா ஒரு பாத்திரத்தை கழுவவே 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு 80s 90s பழைய இளையராஜா பாட்டுகள் பிடிக்குமா, அல்லது ஏஆர் ரஹ்மானோட மெலடி பிடிக்குமா, இல்ல துள்ளாத மனமும் துள்ளும் ரக ஃபாஸ்ட் பீட் பாட்டுகள் பிடிக்குமா? எது பிடிக்குமோ அதை ஸ்பீக்கர்லயோ அல்லது போன்லயோ ப்ளே பண்ணிடுங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், பாட்டு கேட்க ஹெட்போன் மாற்றதை விட போனை கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்பீக்கர்ல ப்ளே பண்றதுதான் ரொம்ப நல்லது. அப்பதான் குக்கர் விசில் சத்தம், கதவு தட்டுற சத்தம், குழந்தைகள் கூப்பிடுறது எல்லாம் காதுல விழும். பாட்டு கேட்டுட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, கஷ்டமான வேலையும் ஜாலியான ஒரு டான்ஸ் மாதிரி ஆயிடும். சோம்பேறித்தனம் இருந்த இடம் தெரியாம ஓடிடும். அடுத்து நாம பார்க்க போற 5வது ரகசியம், 10 மினிட் பவர் ரெஸ்ட் எடுப்பது.
பொதுவா நம்ம வீட்ல ஒரு தவறான எண்ணம் இருக்குங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் சுறுசுறுப்பு, நடுவுல உட்கார்ந்தா அது சோம்பேறித்தனம்னு நாமளே நினைச்சுப்போம். அதனால காலையில எழுந்ததுல இருந்து மத்தியானம் வரைக்கும் மூச்சு பிடிக்க ஓடி ஓடி வேலை செய்வோம். கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? மதியத்துக்கு மேல உடம்புல துளி கூட எனர்ஜி இருக்காது. தலைபாரம், நரம்பு தளர்ச்சி, எரிச்சல்னு வந்து சாயங்காலத்துக்கு மேல சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தைங்க மேலயோ கணவர் மேலயோ கோபப்பட ஆரம்பிச்சிடுவோம். இங்கதான் நாம ஒரு சூப்பர் டெக்னிக்க கத்துக்கணும். அதுதான் பவர் ரெஸ்ட். அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம உடம்பும் மூளையும் மெஷின் கிடையாது. தொடர்ந்து 2 மணி நேரம் வேலை செய்யும் போது நம்ம மூளையோட கவனம் செலுத்தும் திறன் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதனால 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உடனே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த 10 மினிட்ஸ் போனை கையில எடுக்க கூடாது, சோஷியல் மீடியா பார்க்க கூடாது. அமைதியா ஒரு இடத்துல சாஞ்சு உட்கார்ந்தோ அல்லது படுத்துக்கிட்டோ கண்ணை மூடிடுங்க. உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. இந்த 10 மினிட்ஸ்ல உங்க உடம்புல என்ன மேஜிக் நடக்கும் தெரியுமா? உங்க மூளை தன்னோட பேட்டரிய 100% ரீசார்ஜ் பண்ணிடும். ரத்த ஓட்டம் சீராகும். மனசுல இருக்கிற அந்த பதற்றமும் ஸ்ட்ரெஸ்ஸும் டக்குன்னு குறையும். 10 மினிட்ஸ் கழிச்சு கண்ணை திறந்து பாருங்களேன். ஏதோ 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திருச்ச மாதிரி உடம்பும் மனசும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா இருக்கும். அப்புறம் பாருங்க, அடுத்த 2 மணி நேர வேலைய அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே செஞ்சு முடிப்பீங்க. அது நடுவுல எடுக்கிற இந்த 10 மினிட்ஸ் ரெஸ்ட் சோம்பேறித்தனம் கிடையாது. அது உங்க உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்க போடுற ரீசார்ஜ் பிரேக். இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற 6வது ரகசியம் 5 மினிட் ரூல் அப்படின்னு சொல்ற 5 நிமிட விதி. நம்ம வீட்ல எப்போ பார்த்தாலும் வேலை மலை போல குவிஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் பண்ணிக்கலாம்னு நாம தள்ளி போடுற அந்த குட்டி குட்டி வேலைகள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோம். கழட்டி வச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டி வைக்க 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அப்புறம் பாத்துக்கலாம்னு சோஃபா மேலேயோ கட்டில் மேலேயோ தூக்கி போடுவோம். சாப்பிட்டு முடிச்சதும் அந்த தட்டையும் டம்ளரையும் கொண்டு போய் கிச்சன்ல வைக்க 1 நிமிஷம் ஆகும். அப்புறம் கழுவலாம்னு சாப்பாட்டு மேஜையிலேயே விட்டுடுவோம். துவைச்ச துணி காஞ்சு போய் கிடக்கும். அதை எடுத்து மடிச்சு வைக்க 5 நிமிஷம் ஆகும். ஆனா நாம நைட்டு பாத்துக்கலாம்னு கொடியிலேயே விட்டுடுவோம். கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த 2 நிமிஷம் வேலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும். அத பார்க்கும் போதே நமக்கு பயங்கர சோர்வும் தலைவலியும் வந்துடும். ஐயோ, இவ்வளவு வேலை கிடைக்கேன்னு உடம்பு தன்னால சோம்பேறி ஆயிடும். இதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த 5 மினிட் ரூல். இனிமே உங்க கண்ணு முன்னாடி ஒரு வேலை தெரியுது, அதை செஞ்சு முடிக்க 5 நிமிஷம் அல்லது அதுக்கும் கம்மியா தான் ஆகும்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க. காஞ்ச துணியை பாத்தீங்களா? நின்ன இடத்துலயே உடனே மடிச்சு வச்சிடுங்க. சிங்க்ல 2 டம்ளர் கிடக்கா? அப்பவே சோப்பு போட்டு கழுவி வச்சிடுங்க. கடைக்கு போயிட்டு வந்த காய்கறி பை இருக்கா? உடனே எடுத்து பிரிச்சு வச்சிடுங்க. நீங்க அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போடாம அப்பப்போதே செஞ்சு முடிக்கும் போது வீடும் எப்போதும் பளபளன்னு கிளீனா இருக்கும். உங்க மனசுலயும் ஐயோ வேலை கிடைக்கேன்ற அந்த சுமையே இருக்காது. 5 நிமிஷம் வேலைய அப்பவே முடிக்கிறவங்க வீட்ல சோம்பேறித்தனத்துக்கு வேலையே இருக்காது. நம்ம அடுத்து பார்க்க போற 7வது ரகசியம் இரவே அடுத்த நாளுக்கான பிளான் பண்றது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உண்மை சொல்லணும், சரியா? காலையில எழுந்திரிச்சதுமே கிச்சனுக்குள்ள போய் நின்னுக்கிட்டு ஐயோ இன்னைக்கு காலையில என்ன சமையல் பண்றது, மதியம் லஞ்சுக்கு என்ன பண்றது, காய்கறி என்ன இருக்குன்னு தலைய பிடிச்சுக்கிட்டு நின்ன அனுபவம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் தானே? அதே மாதிரி அம்மா என் யூனிஃபார்ம் எங்கன்னு குழந்தைகள் ஒரு பக்கமும், எங்க என்னோட ப்ளூ கலர் ஷர்ட் எங்க வச்சேன்னு கணவர் இன்னொரு பக்கமும் கத்தும்போது காலையில 6 மணிக்கே நமக்கு தலை பின்ன ஆரம்பிச்சிடும். அந்த பதற்றத்திலேயே சமையல் சொதப்பும், வீடே பரபரப்பாகி கடைசியில நம்ம எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி சோம்பேறித்தனம் வந்து உட்காந்துடும். இத ஒரே ஒரு சின்ன பழக்கத்தால மொத்தமா மாத்த முடியும். நைட் பிளானிங். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக ஒதுக்குங்க. சமையல் பிளான். நாளைக்கு காலையிலயும் மதியமும் என்ன சமையல் பண்ண போறோம்னு நைட்டே முடிவு பண்ணிடுங்க. மாவு அரைச்சு வைக்கிறதோ, பயிறு ஊற வைக்கிறதோ, காய்கறி நறுக்கி வைக்கிறதோ எதுவா இருந்தாலும் நைட்டே ரெடி பண்ணி வச்சிடுங்க. ட்ரெஸ் பிளான். நாளைக்கு குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம், ஹவுஸ் ட்ரெஸ், கணவருக்கு தேவையான ட்ரெஸ், ஆபீஸ் ஐடி கார்டு, சாக்ஸ் முதற்கொண்டு நைட்டே எடுத்து அயர்ன் பண்ணியோ அல்லது தனியா இடத்துல எடுத்து வச்சிடுங்க. டு டூ லிஸ்ட்.
நாளைக்கு என்னென்ன முக்கியமான வேலைகள் செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு தடவை ஓட விட்டுடுங்க. இல்லனா ஒரு நோட்ல கூட குறிச்சு வச்சுக்கோங்க. இப்படி நைட்டே பிளான் பண்ணிட்டு தூங்க போனா என்ன ஆகும் தெரியுமா? காலையில அலார்ம் அடிச்சதும் ஐயோ இன்னைக்கு என்ன பண்றதுன்னு முழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கண்ணை திறந்ததுமே மூளைக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும். அட எல்லாமே ரெடியா இருக்கேன்ற ஒரு கெத்தான ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டோட உங்க காலை பொழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. காலையிலேயே எந்த பதற்றமும் இல்லாம சிரிச்ச முகத்தோட நீங்க வேலை செய்யும் போது வீடே அவ்வளவு அமைதியா சந்தோஷமா இருக்கும். உங்க சுறுசுறுப்பை பார்த்து குடும்பமே ஆச்சரியப்படும். அதன்றைக்கே இந்த இரவுல இருந்தே அடுத்த நாளுக்கான பிளான போட ஆரம்பிங்க. அடுத்து நாம பார்க்க போற 8வது ரகசியம் கிச்சன் சிங்க் ரகசியம். ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் உடம்புல பயங்கர சோர்வு வந்துடும். ஐயோ யாரடா இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவுறது, விடியட்டும் காலையில எழுந்து கழுவிக்கலாம்னு அப்படியே சிங்க்ல பாத்திரத்தை போட்டுட்டு தூங்க போயிடுவோம். நிஜத்தை சொல்லுங்க, நாம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாளாவது இத செஞ்சிருப்போம் தானே. ஆனா அதனால காலையில என்ன நடக்கும் தெரியுமா? காலையில ஃப்ரெஷ்ஷா நிம்மதியா கண்ணை திறந்து கிச்சனுக்குள்ள அடி எடுத்து வைப்போம். அங்க சிங்க்ல முழிச்சுக்கிட்டு பாத்திரம் எல்லாம் ஈசலாட்டம் மலை போல குவிஞ்சு கிடக்கும். அத பார்த்த உடனே அடசன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அலுப்பும் எரிச்சலும் பொங்கிட்டு வரும். எழுந்திருச்ச அந்த 2வது நிமிஷமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடும். அதனாலதான் ராத்திரி எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் சரி, தூங்க போறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்க்ல ஒரே ஒரு பாத்திரம் கூட இல்லாம மொத்தமா கழுவி வச்சுட்டு தூங்குங்க. அதுக்கப்புறம் சிங்க நல்ல தண்ணி ஊத்தி கழுவி ஒரு துணியை வச்சு கிச்சன் மடைய தொடச்சு நீட்டா வச்சிடுங்க. இப்படி செஞ்சுட்டு காலையில நீங்க கிச்சனுக்குள்ள போய் பாருங்களே, அந்த பளிச்சுன்னு இருக்கிற கிச்சனையும் கிளீன் சிங்கையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவான உணர்வு வரும். அடடா வீடே அவ்வளவு நீட்டா இருக்கேன்னு மனசு சந்தோஷமாகும். உடனே ஒரு கப் சூடான டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிறப்போ கிடைக்கிற சுகமே தனி. அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கும். ஒரு சின்ன ரகசியம் தெரியுமா? ராத்திரி 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு பாத்திரம் கழுவுறது காலையில நம்ம முழு நாளையும் சந்தோஷமா மாத்தும். அதனாலதான் இனிமே ராத்திரி எவ்வளவு சோம்பேறித்தனம் வந்தாலும் சிங்க சுத்தமாக்காம தூங்க மாட்டேன்னு ஒரு குட்டி சபதம் எடுங்க. நாம பார்க்க போற 9வது ரகசியம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. நம்ம வீட்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கூட்டி தொடச்சு பெருக்குனாலும் கொஞ்ச நேரத்திலேயே வீடு மறுபடியும் கலைஞ்சு போயிடுதே. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? வெளியே போயிட்டு வருவோம், கையில இருக்கிற ஹேண்ட் பேக் அல்லது ஹேர் பின்ன உடனே கொண்டாந்து சோஃபா மேல தூக்கி போடுவோம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, சாவி வாட்டர் பாட்டில கொண்டாந்து டைனிங் டேபிள் மேல வைப்பாங்க. கணவர் ஆபீஸ்ல இருந்து வருவாரு, பர்ஸையும் பைக்கையும் எங்கேயாவது தூக்கி போடுவாரு. அப்புறம் தலை சீவி முடிச்சதும் சீப்ப அங்கேயே வச்சிடுவோம். நெகை வெட்டியை எடுத்தா அதை இடத்துல வைக்க மாட்டோம். கடைசியில என்னாகும் தெரியுமா? வீடு ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் பொருட்கள் சிதறி கிடக்கும். அப்போ நாம ஐயோ வீடு அவ்வளவு குப்பையா கிடக்கேன்னு அதை சுத்தம் பண்ணவே சோம்பேறி பட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துடுவோம். இன்னொன்னு, அவசரத்துக்கு ஒரு பொருளை தேடும் போது அது கிடைக்காம நம்ம படுற அவஸ்தை இருக்கே, அப்பாடி அதுக்கே நம்ம சக்தி பாதி தீந்துரும். இத மாத்துறதுக்கு ஒரே ஒரு சின்ன பழக்கத்தை நாம வளர்த்துக்கணும். ஒரு பொருளை கையில எடுத்தா வேலையை முடிச்சதும் அதை அதோட இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். வெளியே போயிட்டு வந்தீங்களா, பேக சோஃபா மேல போடாம உடனே அதோட ஹேங்கர்ல மாட்டிடுங்க. சாவி எடுத்தீங்களா, வேலைய முடிச்சதும் அதோட சாவி கொக்கியில மாட்டிடுங்க. தலைய சீவி முடிச்சீங்களா, உடனே சீப்ப அதோட பாக்ஸ்ல போட்டுடுங்க. வெறும் 5 செகண்ட் தான் ஆகும். அந்த 5 செகண்ட்ல நாம சோம்பேறித்தனம் படாம பொருளை அதோட இடத்துல வச்சுட்டா வீடு எப்போதுமே பளிச்சுன்னு கிளீனா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்து மணிக்கணக்கா வீட்டை அடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வீடு கிளீனா இருந்தாலே நம்ம மனசும் தெளிவா சுறுசுறுப்பா இருக்கும். அதனால இனிமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பேனுங்கிற இந்த மேஜிக் பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. 10வது ரகசியம் தேவையில்லாத உபயோகிக்காத பொருட்களை தைரியமா தூக்கி போடுறது. நம்ம பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணமே என்ன தெரியுமா? எதையுமே தூக்கி போட மனசே வராது. பழைய கடையில வாங்கின ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பாதி உடைந்த கப், எப்போதோ வாங்கின ஒர்க் ஆகாத எலக்ட்ரானிக் பொருள், ஜிப் போன பழைய பேக், என்னைக்காவது யூஸ் ஆகும்னு அட்டை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற பழைய துணிங்க, இப்படி எல்லாத்தையும் என்னைக்காவது பயன்படும்னு நம்ம வீட்டின் ஒவ்வொரு மூலையிலயும் சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம். உண்மையுமே இதை செஞ்சிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், வீட்ல பொருட்கள் அதிகமாக அதிகமாக நம்ம வேலைகளும் அதிகமாகும்.
ஒரு ஷோ கேஸையோ அல்லது கபோர்டையோ சுத்தம் பண்ண போறீங்கன்னு வைங்க. அங்க 5 பொருள் இருந்தா 2 நிமிஷத்துல தொடச்சு வச்சிடலாம். ஆனா அங்க உபயோகமே இல்லாத 50 பொருள் அடைஞ்சு கிடந்தா அத ஒவ்வொன்னா எடுத்து தொடச்சு மறுபடியும் அடுக்கிறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். அப்புறம் எப்படிங்க நமக்கு சோம்பேறித்தனம் வராம இருக்கும்? ஐயோ, அவ்வளவு பொருளையும் யாரு துடைக்கிறதுன்னு நினைச்சே நாம அந்த வேலையை தள்ளி போடுவோம். அதனாலதான் சொல்றேன், கம்மியான பொருட்கள் இருந்தா வீட்டை கிளீன் பண்ற வேலையும் பாதியா குறையும். வாரத்துல ஒரு நாள் ஒரே ஒரு கபர்ட் அல்லது ஒரு மூலையை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. கடந்த 6 மாசமா ஒரு பொருளை நீங்க தொடவே இல்லைன்னா இனிமேலும் அதை யூஸ் பண்ண போறதே இல்லைன்னு அர்த்தம். உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய டப்பாக்களை தைரியமா குப்பையில போடுங்க. நல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு பயன்படலன்னா தேவைப்படுற யாருக்காவது தூக்கி கொடுத்துடுங்க. வீட்டை டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாத குப்பைகளை வெளியே போடும்போது உங்க வீடு மட்டும் காத்தோட்டமா மாறாது, மனசுக்குள்ள இருக்கிற பாரமும் குறைஞ்சு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா உணர்வீங்க. அதனால இனிமே தேவையில்லாத பொருட்களை வீட்டுல சேர்த்து வைக்காம தைரியமா தூக்கி போட பழகுங்க. அடுத்து நாம பார்க்க போற 11வது ரகசியம், வாராந்திர முன் தயாரிப்பு, வீக்லி மீல் பிரெப். திங்கட்கிழமை காலையில எழுந்திருச்சதுமே நமக்கு ஏன் அவ்வளவு சோர்வும் பதட்டமும் வருது தெரியுமா? ஐயோ, இன்னைக்கு வாரம் ஆரம்பிச்சிடுச்சே, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, காய்கறி நறுக்கணும், வெங்காயம் உரிக்கணும், இஞ்சி பூண்டு அரைக்கணும்னு யோசிக்கும் போதே பாதி எனர்ஜி காலி ஆயிடும். காலையில ஸ்கூல் ஆபீஸ்னு பரபரப்பா இருக்கிற நேரத்துல உட்காந்து பூண்டு உரிச்சுக்கிட்டும் காய் நறுக்கிக்கிட்டும் இருந்தா கண்டிப்பா லேட் ஆகும். அப்புறம் பதட்டத்துல கை சுட்டுப்போம், இல்லனா சமையல் சொதப்பிடும். இத தவிர்க்கத்தான் ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே 1 மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, அன்னைக்கு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து காய்கறி நறுக்கி வைக்கிறது. கேரட், பீன்ஸ், சௌச்சௌ, முட்டைக்கோஸ் மாதிரி காய்களை நறுக்கி ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. பச்சை காய்கறிகள், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை ஆஞ்சு வேற நறுக்கிட்டு காத்தோட்டமா பாக்ஸ்ல வச்சா 1 வாரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வாரம் முழுக்க தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்டை அரைச்சு மேல லைட்டா நல்லெண்ணெய் அல்லது உப்பு சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க, கெட்டு போகாது. தேங்காய் துருவல், தேங்காயை துருவி ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா வேணுங்கிறப்போ எடுத்து சட்டுன்னு சமைக்கலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரே 1 மணி நேரம் மட்டும் நீங்க ஒதுக்கி தயார் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்க, வாரம் முழுக்க திங்கள் முதல் வெள்ளி வரை சமையல் அறைக்குள்ள போனா 15 முதல் 20 நிமிஷத்துல சமையல் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். காய் நறுக்கிற வேலை மிச்சமாகும் போது காலையில உங்க உடம்பும் மனசும் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா வாரம் முழுக்க ஓடி ஆடி வேலை செய்வீங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரத்தை உங்க வாராந்திர மேஜிக்குக்காக ஒதுக்கி பாருங்க. 8வது ரகசியம், வேலை ஆரம்பிக்கும் போது போன் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வைப்பது. நாம எல்லாரும் தினமும் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய டைம் திருடன் யாரு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் தான். நாம பாட்டுக்கு வீட்ல சமையல் வேலையோ துணி மடிக்கிற வேலையோ சுறுசுறுப்பா ஆரம்பிப்போம். திடீர்னு போன்ல டிங்னு ஒரு சத்தம் கேட்கும், அல்லது ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் லைட் எரியும். சரி, யாருன்னு ஒரே 1 செகண்ட் பார்த்துட்டு வேலையை பார்ப்போம்னு போனை கையில எடுப்போம். வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற ஒரு மெசேஜ் பார்ப்போம். அப்புறம் அப்படியே இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் பக்கம் போவோம். ஒரே ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஒரு ரீல்ஸ் அடுத்து இன்னொன்னு, அடுத்து இன்னொன்னு போயிட்டே இருக்கும். கடைசியில 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி போனதே நமக்கு தெரியாது. அப்புறம் போனை கீழே வைக்கும் போதுதான் உரைக்கும், ஐயோ டைம் போயிடுச்சே, வேலை அப்படியே கிடைக்கேன்னு பதட்டம் வரும். அன்னைக்கு பார்த்த சுறுசுறுப்பெல்லாம் போய் உடம்புல சோர்வும், ச்சே நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே என்ற குற்ற உணர்வும் வந்து உட்கார்ந்துடும். இத மாத்த ஒரே ஒரு சின்ன பழக்கம் போது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது உங்களோட போன் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வைங்க. இல்லனா போனை சைலண்ட் அல்லது டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டுடுங்க. சமைக்க போறீங்களா, போனை ஹால்ல வச்சுட்டு போங்க. வீட்டை பெருக்கிறீங்களா, துணி மடிக்கிறீங்களா, போனை கண்ணுல படாத இடத்துல வச்சிடுங்க. அவசரமான கால் வந்தால் மட்டும் பேசலாம். ஆனா சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் உங்க கவனத்தை சிதறடிக்க கூடாது. வேலையை முழுசா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்து போனை எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்காது. நம்ம கவனத்தை சிதறடிக்கிற இந்த போனை கொஞ்ச நேரம் தூக்கி தூரம் வச்சாலே நம்ம வேலைகள் பாதி நேரத்துல டக்குன்னு முடியும். அடுத்து நாம பார்க்க போற 13வது ரகசியம், எல்லா வேலையையும் நீங்களே தலையில தூக்கி போட்டுக்காம மத்தவங்க கிட்டயும் பிரிச்சு கொடுக்கிறது.
நம்ம வீட்ல இருக்கிற பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. நாமளே செஞ்சாதான் வேலை சுத்தமா இருக்கும், வேகமா முடியும்னு நினைச்சுக்கிட்டு சமையல், பாத்திரம் கூட்டுறது, துணி துவைக்கிறது, குழந்தைகளோட பேக் எடுக்கிறதுன்னு எல்லா வேலையையும் நாம ஒருத்தரே தலையில தூக்கி போட்டுப்போம். கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் தீர்ந்து போலே பயங்கர சோர்வு வந்துடும். அப்புறம் மனசுக்குள்ள நாம மட்டும்தான் இந்த வீட்ல மாடு மாதிரி உழைக்கிறோம், யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி பண்றாங்களான்னு ஒரு பெரிய ஆதங்கமும் கோபமும் தான் மிஞ்சும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நாம அவங்க கிட்ட வேலை கேட்கவே இல்லைன்னா அவங்களா எப்படி செய்வாங்க? அதனாலதான் சொல்றீங்களா, இனிமே எல்லாத்தையும் நீங்களே செய்யாதீங்க. உங்க கணவர் மற்றும் குழந்தைகள் கிட்ட சின்ன சின்ன வேலைகளை பிரிச்சு கொடுங்க. சாப்பிடும் போது தட்டு டம்ளர் எடுத்து வைக்கிற வேலையை குழந்தைகள் கிட்ட கொடுங்க. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி பாட்டில் நிரப்பி வைக்கிற பொறுப்பை அவங்களுக்கு கொடுங்க. காய்கறி வாங்குறதோ இல்லனா கடைக்கு போயிட்டு வந்த பொருட்களை எடுத்து வைக்கிறதோ அதுல வீட்டுக்காரரை லைட்டா சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தட்டை கொண்டு போய் சிங்க்ல வைக்கிற பழக்கத்தை வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக்குங்க. ஆரம்பத்துல குழந்தைகள் சரியா பண்ணலைனாலும் பரவாயில்லை, கோபப்படாம சூப்பர்டா செல்லம்னு பாராட்டி பழகுங்க. இப்படி சின்ன சின்ன வேலைகளை குடும்பமே சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு வேலை பழு பாதியா குறையும். வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நாமளும் அம்மாவுக்கு உதவி பண்றோங்கிற பொறுப்பு வரும். நீங்களும் டயர்ட் ஆகாம நாள் முழுக்க அவ்வளவு சுறுசுறுப்பா சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்து நாம பார்க்க போற 14வது ரகசியம், வேலை செய்யும் போது நல்ல ஆடியோ அல்லது பாட்காஸ்ட் கேட்கிறது. தினமும் வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு இந்த போரிங்கான வீட்டு வேலைகளை செய்யும் போது அப்பாடா மறுபடியும் அதே வேலையான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய சலிப்பு வரும். அந்த சலிப்பு தான் நம்ம உடம்புல சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து உட்கார்ந்து வைக்கும். இதை உடைக்க ஒரு செம்ம ஐடியா இருக்கு. நீங்க வீடு பெருக்கும் போதோ பாத்திரம் கழுவும் போதோ துணி மடிக்கும் போதோ சும்மா வேலை செய்யாமல் போன்ல நல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பேச்சுகள், சுய முன்னேற்ற கதைகள் அல்லது நல்ல பாட்காஸ்ட்களை கேட்டுட்டே செய்யலாம். இப்படி கேட்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க கை பாட்டுக்கு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும், ஆனா உங்க மூளை நல்ல பாசிட்டிவான நம்பிக்கையான எண்ணங்களை உள்ள வாங்கிட்டே இருக்கும். சலிப்பான வேலை செய்யல உணர்வே உங்களுக்கு இருக்காது. வேலை எப்ப முடிஞ்சதுன்னே தெரியாமல் டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாத்தை விட முக்கியமா வேலை முடிச்சு வெளியே வரும்போது உடம்பு டயர்டான மாதிரி இருக்காது. மனசு முழுக்க ஒரு புது தெம்பும் நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கும். வெறும் பாத்திரம் கழுவுற நேரத்து கூட நம்ம மனசை வலிமைப்படுத்துற மீ டைமா மாத்திக்கலாம். இனிமே எந்த போரிங்கான வேலையை ஆரம்பிச்சாலும் காதுல ஒரு நல்ல ஆடியோவை போட்டுட்டு வேலையை தொடங்குங்க. இறைவா, நாம பார்க்க போற 15வது ரகசியம், காலையில எழுந்ததும் குடிக்கிற ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர். நம்மள பல பேருக்கு காலையில கண்ணு முழிச்சதுமே என்ன வேணும்? ஒரு சூடான ஒரு கப் டீ அல்லது காஃபி. காஃபி குடிச்சாதான்ப்பா எனக்கு கண்ணே முழிக்கும், உடம்புல எனர்ஜியே வரும்னு நம்மள பல பேர் சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இரவு முழுக்க 7-8 மணி நேரம் தூங்கி எழும்போது நம்ம உடம்புல தண்ணீர் சத்து குறைஞ்சு டீஹைட்ரேஷனோட ஒரு விதமான வறட்சியோட தான் நாம முழிப்போம். அந்த நேரத்துல காஃபியோ டீயோ குடிக்கும் போது உடம்பு இன்னும் தான் சோர்ந்து போகும். காலையில வர அந்த மந்தமான உணர்வுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இதை மாத்த ஒரே ஒரு சின்ன மேஜிக் பழக்கத்தை கொண்டு வாங்க. காலையில எழுந்ததும் பல் தேய்ச்சிட்டு முதல்ல ஒரு பெரிய டம்ளர்ல மிதமான வெதுவெதுப்பான தண்ணீரை மெதுவா குடிங்க. இப்படி காலையில வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இரவு முழுக்க தூங்கிட்டு இருந்த நம்ம உடம்போட உறுப்புகள் எல்லாமே உயிக்கப்பாகி சட்டுன்னு விழிச்சுக்கும். உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறி வயிற்று பகுதி சுத்தமாகும். உடம்புல ரத்த ஓட்டம் சீராகி அந்த நிமிஷமே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு புது எனர்ஜி பாயறத நீங்களே உணர்வீங்க. உடம்புல தண்ணீர் சத்து சரியா இருந்தாலே சோம்பேறித்தனம் கிட்டவே வராது. அதனால இனிமே காலையில எழுந்ததும் டீ காஃபிக்கு முன்னாடி இந்த ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் மேஜிக்கை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நாள் முழுக்க சுறுசுறுப்பா பறந்து பறந்து வேலை செய்வீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 15 ரகசியங்களும் கேட்பதற்கு ரொம்ப சின்ன விஷயங்களா தெரியலாம். ஆனா இத நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். சோம்பேறித்தனம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற குறை கிடையாது, நாம அமைச்சுக்கிட்ட ஒரு தப்பான பழக்கம், அவ்வளவுதான். அதை உடைத்து எரிகிற சக்தி நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. உங்களால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீங்க நினைச்சா உங்க வீட்டையும் உங்க வாழ்க்கையையும் அழகோடும் சுறுசுறுப்போடும் கொண்டு போக முடியும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 15 ரகசியங்கள்ல
இன்னைக்கே நான் இதை ட்ரை பண்ண போறேன்னு உங்களுக்கு தோணினா அந்த 1 அல்லது 2 ரகசியம் எதுன்னு கீழே கமெண்ட்ல என் கூட பகிர்ந்துக்கோங்க. எல்லாத்தை விட முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமே என் வாழ்க்கையில சோம்பேறித்தனத்துக்கு இடமே இல்லைன்னு உறுதி எடுக்கிற ஒவ்வொரு துறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல இனி நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரே ஒரு கமெண்ட் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்க கமெண்டை பார்த்து இன்சுரப்பா மாறணும்னு ஆர்வம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க தோழிகளுக்கும் வீட்ல இருக்கிற பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.